Professor Dr. Chokkalingam, MBBS, MD, DM, Karnataka to address the gathering. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். என்ன தூங்கிட்டீங்களா? குட் ஈவினிங் சொல்ல மாட்டேங்க. குட். மாலை வணக்கம். நான் டாக்டர் வி சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர். உங்கள் இந்த மேடையில் 11வது ஆண்டு விழாவில் என்னை பாடி கூப்பிட்டார். அவரிடம் ஒரு வேண்டுகோள், இவர்களுடைய 50வது ஆண்டு விழாவிலையும் சொக்கலிங்கத்தை கூப்பிட வேண்டும். ஒன்று சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, சொக்கலிங்கத்திற்கு என்னுடன் 80 வயது முடிந்து 81வது. ஆனால் இந்த அகாடமியில் நுழைந்தவுடன் என் வயது 30 ஆகிவிட்டது. இது ஒரு அருமையான நிகழ்ச்சியாக கருதுகின்றேன். அனைவருக்குமே நான் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நிமிடங்கள் உங்கள் கவனம் மொத்தம் எனக்கு கொடுக்கணும். இத்துடன் சொக்கலிங்கம் 60 வருடம் என் பணியை முடித்துவிட்டு 61வது வருடம் என் பணியை துவங்குகின்றேன். இந்த வாழ்க்கையை கிடைத்த ஒரு அனுபவமாக நினைக்கின்றேன். நான் கற்றது அனைத்துமே ஒவ்வொருவரும் பள்ளிக்கு போவது சம்பாதிப்பதற்காக. யாராவது ஸ்கூல்ல போய் டிகிரி வாங்குறதுக்கு இல்லை சர்வீஸ் பண்றதுன்ட்டு உலகத்தில் எவராவது சொன்னான்னா நம்பிடாதீங்க. எவரொருவரும் படிப்பது என்பது சம்பாதிப்பதற்கு, அதாவது வாழ்வாதாரத்தை கூட்டுவதற்கு, நம்ம மேன்மைப்படுத்துவதற்கு. சொக்கலிங்கம் அதே நிலையில் தான், மாறுபட்டவன் அல்ல. ஆனால் கற்பது அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கற்பது அனைத்தும் நாம் கற்பிக்க வேண்டும். சொக்கலிங்கம் கற்றது அனைத்தும் கடைபிடிப்பதால் தான் 81 வருடம் ஆகின்ற சொக்கலிங்கம் இதய நிபுணர் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. உடனே நீங்க சாப்பிடும்போது நிறுத்தாதீங்க. சரி, நான் பேசி முடித்தவுடன் 2 பேர் கேள்வி கேட்கணும். உன் மேடையில் முன்னால் இருக்கிற சகோதர சகோதரிகள், இந்த விழாவின் மூலம் என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதை நான் உண்மையாக சொல்லுகின்றேன். பழனியிடம், பழனியின் பெற்ற சொக்கலிங்கத்துடைய மகனாகி விட்டார். எங்கன்னா பழனி எங்க போயிட்டு? பரவாயில்ல. ஸோ இதை நாங்கள் விழாவாக பார்க்கவில்லை, உண்மையில் நான் திருவிழாவாக ரசித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். திருவிழா என்று சொல்வதற்கு கூட காரணம், அது திருப்பி போட்டு பாருங்கள், நாம் விழாதிருப்பதற்காகத்தான் திருவிழாவை நடத்துகின்றோம். நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். என்ன கேள்வி கேட்கறது ரைட்டோ தப்போ ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்கே இருப்பவர்கள் எவருக்கெல்லாம் பிரச்சனை ஒன்று இருந்தால் தயவு செய்து கையை தூக்க வேண்டும். சொக்கலிங்க முதல்ல தூக்கிறம்பா. உங்களுக்கு எல்லாருமே கையை தூக்குறாங்க. பிரச்சனை உள்ளவர்கள் கையை தூக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். ஏன் இந்த கருத்து என்றால், எந்த மனிதனும் பிறந்து வாழ்ந்து இருக்கின்ற வரை பிரச்சனைகளுடன் மட்டும்தான் வாழ முடியும். 840 கோடி ஜனத்தொகையில் ஒருவரை காட்டி பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டால் மனிதன் கிடையாது. பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையில் உங்கள் உள்ளே செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதான் வாழ்க்கையின் தத்துவம். அதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த உயிரின தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த ஆலயம் என உடலை பார்த்து கொண்டால் உங்கள் உயிர் உங்களை விட 100 வருடம் கட்டாயம் பிரிந்து போகாது. புரியுங்களா? அதற்காகத்தான் ஆலய வழிபாடே தோன்றியது. என்னை பொறுத்தவரை நீங்க இந்துவோ கிறிஸ்துவரோ முஸ்லீமோ எவராக இருக்கட்டும், நீங்கள் சார்ந்திருக்கின்ற மதத்தை, இறைவனை ஆழ்ந்து வழிபட வேண்டும். அதான் முக்கியமானது. அதற்காகத்தான் சொக்கலிங்கத்திற்கு எல்லா மதமும் பிடிக்கும். இன்று வரை ஒரு மதம் மட்டும் பிடிக்கவில்லை. எந்த மதம் தெரியுமா?
தாமதம் மட்டும் பிடிக்காது தவிர அனைத்து மதமும் சமம் என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நொடியும் மிக மிக முக்கியம், மாற்று கருத்து இல்லை. ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு வச்சீங்களேன், அந்த பிரச்சனையை நீங்கள் கும்பிடுகின்ற இறைவன் மீது போட்டு விட வேண்டும். நம்பிக்கையுடன் இறைவன் மீது போட்டு விட்டு அந்த இறைவன் சக்தியை உள்ளே வாங்கி வாழ கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் எடுக்க முடியாது. அதனால்தான் நாம் ஆலயத்தில் உள்ளே செல்லும் பொழுதே மனம் அமைதியாகி மூலவர் என்று நீ வழிபடுகின்ற கடவுளை அவர் மூலம் உன்னை உணர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். அதான் வாழ்க்கையின் தத்துவம் கூட. புரியுங்களா? சரி, இதயம் இன்று உங்களிடம் பேச ஆரம்பித்து விட்டது. இதயம் உங்களிடம் பேசுகின்றது. இதயம் பேசினால் அது என்ன கேட்கும் உங்களிடம்? எது கேட்கும் நினைக்கிறீங்க? நீ கூட ஆன்சர் பண்ணலாம். நீ சொல்லணும், அருமையா கேம்பர் பண்ணிட்டு இருக்காரு பாணி வைஃப், நீ கூட சொல்லலாமா? இதயம் பேசுகின்றது. இதயம் பேசினால் என்ன கேட்கும் உங்களிடம்? சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்டா தப்பா சொல்லுங்க. ஆசியா ஒருத்தர் மீட்டிங்ல கேட்டேன் லண்டன்ல. இப்ப 7 வாரத்தில் நம்ப மாட்டீர்கள், 8 நாடுகளுக்கு செக்கலிங்கம் சென்று வந்தேன். எல்லா நாடுகளுக்கும் சென்று பேசி மகிழ்ச்சி அடைந்ததை விட உங்கள் முன்பு பேசுகின்ற மகிழ்ச்சி பல மடங்கு என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். நான் ஐயாவிட கேட்கிறேன், சகோதரர் ஜோசப் கிட்ட, இதயம் உங்களிடம் பேசுகின்றது ஐயா. பேசினா ஏதாவது உனக்கு பேசல உங்களோட, அது பேசி கேட்டால் என்ன கேட்கும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்லுவாங்க, கன்னடாவில் பேசும்போது சொன்னாங்க ஓய்வு எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். ஓய்வு எடுத்தா நீங்க இறந்துருவீங்க. ஓய்வு இல்லாமல் நீங்க காத்து கொண்டீங்க. எது கேட்கும் இதயம்? சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கீங்க. வெரி குட். பெரிய கைத்தட்டல் உதயகுமாருக்கு. என் பேச்சு முதலே அவர் கேட்டுட்டாரு. அது இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியை மட்டும் இழக்காது. மகிழ்ச்சி என்பது உள்ளே ஏற்படுகின்ற உணர்வு தவிர வெளியில் போய் தேடி சென்றால் அந்த மகிழ்ச்சி காணாமல் போய்விடும். நாம் வைத்துக் கொள்ளுங்க. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி என்று குறைவே குறையாது. சரி, ஒரு கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸ் பெற்றோர்கள், மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருக்கும் பொழுது அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கொடுப்பதில் மகிழ்ச்சி சொல்லிட்டீங்க, நான் சொன்ன உடன். அதை விட எது மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ராஜா நீங்களே சொல்லுங்கட்டாரு. இதுவா இருக்க முடியும்? டாக்டர் கேட்கிறேன். அம்மா, நீங்க என்னை விட ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், நம் மாணவ செல்வங்கள் அனைவரும் நம்மை விட 3 மடங்கு அறிவாளிகள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அனைவருமே அவங்களுக்கு வளர்க்கறதுக்கு வழிமுறைதான் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் அதை விட மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? ஒன்றை வைத்து நம்ம கல்விதான் கொடுத்துட்டு இருக்கோம். அறிவு இதெல்லாம் மகிழ்ச்சியோட இருந்துச்சு. அப்ரிசியேஷன். வெரி குட். உன் பேர் என்னமா? சங்கீதா. சரி, ஒரு அப்ரிஷியேட் பண்ண உன்ன மகிழ்ச்சி. அப்ரிஷியேட் பண்ணலன்னு வச்சுங்க, நீ மகிழ்ச்சி இழந்துருவ. ஸோ எவரிடமும் நீங்கள் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்ப்பு இருக்கின்ற இடத்தில் கிடைத்தால் வெள்ளன் கோல். அந்த இடத்தில் ஏமாற்றம் வரலாம், ஏக்கம் வரலாம், கவலை வரலாம். கொடுத்து கொண்டே ஸோ மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் இருக்கும் பொழுது அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுக்கு தெரியுமா? என் உறவினர்களே, விட்டு கொடுப்பதில் தான் மிக்க மகிழ்ச்சி என்று உணர வேண்டும். எவன் ஒருவன் விட்டு கொடுக்கின்ற சக்தியை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சக்தியும் அழிக்க முடியாது. புரியுதுங்களா? அதான் அடிக்கடி சொல்றேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல. எது? வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்பது மாற்று கருத்து இல்லை. அதுதான் சொல்றேன், உயிரினத்தையும் உடலினம் ஆணையத்தில் எங்கன்னு சொன்னல, அந்த 3 ஊக்களை நான் பிரித்திருக்கின்றேன். நான் சொல்றேன், கூடவே சொல்றீங்களா?
3 ஊக்கள். ஏன் இதெல்லாம் சொல்ல தெரியுமா? ஐயா எம்எல்ஏ சொல்லிட்டு வச்சுங்க, ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த கருத்தை போய் சொல்லிடுவாரு. நீங்களும் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். 3 ஊக்கள் கூடவே சத்தப்படி சொல்லணும். என்ன தெரியுமா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக சொற்களை மாற்றி 60 வருடமாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் என்ன தெரியுமா? கூடவே சொல்றீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த தாரக 3 மந்திரங்களை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் சொக்கலிங்கத்துக்கு அல்ல, அனைத்து மருத்துவமனைகளையும் நான் மூடிவிடலாம் என்று மாற்று கருத்தில்லை. நீங்கள் அனைவரும் 3 மந்திரங்களை கட்டாயம் கடைபிடிக்க உண்டேன் வைத்துக் கொள்ளுங்கள். என் உறவினர் அனைவருமே குறைந்தது 7 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். உறக்கத்தை இழந்தால் நீங்கள் உங்கள் உயிரையே இழப்பதற்கு கூட வாய்ப்பு வந்துவிடும் என்று பயமுறுத்தவில்லை சொல்லுகின்ற கருத்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதான் சொல்றேன். நான் உடனே கேட்க நினைச்சேன், இங்க நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதா பிடிக்கலையா? முதல்ல அதை கேட்டுக்கிறேன். இந்த அம்மா கையை தட்டி கையை தூக்கி பிடிக்கலன்னு சொல்றாங்க நினைச்சுக்கிட்டேன் ஜோசப். சரி, இவன் பிடிக்கலன்னு சொல்றேன்னு வச்சுங்க, சொல்ல மாட்டேங்க வச்சிங்கன்னு சொல்றேன். உடனே பேச நிறுத்தி நான் போயிடும் நினைக்கிறீங்களா? கத்தாயிட பேச்சை முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் போறதா இருக்கின்றேன், உங்கள் உணவுகளை தெரிந்து கொள்வதற்காக. உங்களை எப்ப ஒரு தடவை கை தட்டுன்னு சொன்னா நீங்க தான் தட்டுறீங்க. அப்படி சார், இத பாருங்க, மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்கின்ற சக்தி, கைத்தட்டுகின்ற சக்தி மனிதனுக்கு மட்டும், விலங்குகளுக்கு அல்ல. இந்த சிரிக்கும் பொழுதும் கைத்தட்டும் பொழுதும் ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. உள்ளங்கையில் பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அது அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்டு என்டார்பின் என்ற ஹார்மோன் சுரந்து மூளையிலிருந்து அனைத்து உறுப்புகளும் தென்னடைந்து அனைத்து உறுப்புகள் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று பதிவு செய்கின்றேன். நான் எம்எல்ஏ ஐயா ஒன்று கேட்கணும், நீங்க கைத்தட்டல சொக்கலிங்க பேச்சுக்கா ஒரு உடல் நலத்திற்காகவா? ரொம்ப மகிழ்ச்சி. இது விடவே கூடாது. சிந்திப்பதை அனைத்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு மாணி கொடியேற்றிய விட்டான். ஒரு சின்ன குழந்தை 8-9 வயது இருக்கும், ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பேத்தி. தாத்தா எப்படி தாத்தா அமைதியா இருக்க முடியும், ஒரு டிப்ஸ் கொடுக்கலன்னாங்க. அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். தயவு செய்து மாற்ற முடியாதது ஒன்று இருந்தால் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை மனதால் ஏற்றிக் கொள்ளுங்கள். மாற்ற முடியும் என்று தெரிந்தால் முயற்சி செய்து மாற்றிவிடு. இது பாகுபடுத்தி அறிவதுதான் ஞானம். அந்த ஞானத்தை இழந்தால், ஒன்று இழந்தோம் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் இறப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. உடனே மாற்றி அமைச்சிக்கணும். கோவிட் முடிந்தவுடன் நான் 18,000 பேருக்கு ஜப்பானில் போய் பேசினேன், டோக்கியோல. அங்க பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. எத்தனை வருடம்? 2000 பேர் எழுதிருந்து என் பேச்சை கேட்க விரும்பவில்லை. நான் என்னன்னு அமைதியாக கேட்டேன். அந்த 2000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது, உன் பேச்சு அர்த்தம் இல்லைன்னாங்க. அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு காரணம் அவர்கள் அனைவருமே இயற்கையுடன் வாழ்கின்றார்கள், மொழிக்காக வாழ்கின்றார்கள், தன் நாட்டிற்காக மக்களுக்காக வாழ்கின்றார்கள். இதை 3 முறையை கடைபிடித்தால் வியாதியே வராதுன்னு சொல்றது மாற்று கருத்தில்லை. தயவு செய்து உணர்வை எப்பொழுது மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள். வேலைக்கு சாப்பிட வேண்டாம். அரிசியை ரசித்து சாப்பிடுங்கள். 7வது சுவை என்ற நகைச்சுவை ரசித்து சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த வேலையும் வராது. நகைச்சுவைக்கு அவ்வளவு பெரிய சக்தி. சாப்பிடுவோம். தயவு ஆயுளை குறைத்து கொண்டு உங்கள் ஆயுளை கூட்டிக் கொண்டே இருக்க முடியும். உடற்பயிற்சி இன்றியமையாதது. ஒரு கேள்வி கேட்கின்றேன்,
இன்னும் ஒரு நிமிடத்தில் முடிக்க போயிட்டேன். முடிச்சுன்னா கேள்வி உங்களிடம் எனக்கு வர வேண்டும். எத்தனை இதயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் எத்தனை இதயம் இருக்கின்றது? ஒன்றுன்றீங்க, ரெண்டுன்றீங்க, மூணுன்றீங்க. ஒவ்வொருவரும் இறைவன் படைப்பில் 3 இதயங்கள். ஒன்று இந்த இதயம், இரண்டாவது ரைட் அந்த கெண்டைக்கால் தசைகள், லெப்ட் கெண்டைக்கால் தசைகள், கெண்டைக்கால் காஃப் மசில்ஸ் என்பது பெரிஃபரல் ஆர்ட். அந்த பெரிஃபரல் ஆர்ட்டை நீங்கள் இயக்கிக் கொண்டிருந்தால்தான் இந்த இதயம் இதமாக இயங்கும். ஸோ ஹியூமன் பீயிங் are meant to be kinetic. நடக்கிறது, நீந்துது, ஓடுதல் எதுவாக இருக்கட்டும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம நிற்கிறது கூட எக்ஸசைஸ். படுக்கும்போது ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா இதயத்துக்கு போயிடும். இன்றும் நான் இதயத்துறையில் 9ஆவது மாடியில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு, என்னுடைய அறைக்கு செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே பழக்கம் பண்ணிடாதீங்க. புதுசா லிப்ட்மேன் வந்தான் ஜோஸ், அவன் பேர் சரவணன். லிப்ட்மேன் சார் லிப்ட்ல வாங்கினா ஏன்பா தொந்தரவு பண்றேன்னு. இல்ல சார் லிப்ட்ல வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமே. மேல சீக்கிரம் போகக்கூடாதுன்றதுக்காக உடற்பயிற்சி இந்தியா மேல ஆக்கி கொண்டேன். அதுக்காக நான் ஒன்றை சொல்லுகின்றேன் என் உறவினர் அனைவருக்குமே, ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரி கரி டு கெட் பரீடு என்று சொல்லுகின்றேன். சொல்றாங்க பாரு. அதுக்காக சொல்ல, நேற்று என்பது உடனே பானை, நாளை என்பது மண்ணில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்ற சித்தி வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. ஒரு நிமிடத்தில் முடிக்கின்றேன். சரி, இந்த இதுல என்ன பாக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். White pepper. Black dots. எவரெல்லாம் black dot சொல்றீங்களோ அவர்களுக்கு மாரடைப்பு வந்துவிடும். மறுபடியும் சொல்லிடாதீங்க. இந்த அழகான ஸ்கிரீனில் 99 பங்கு அழகாக கரைப்படாமல் இருப்பது தெரியவில்லை. மூளையில் இருக்கின்ற கிடைக்காத ஒன்றை பிளாக் ஸ்பாட் பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்பு உண்டு. சொல்லுங்களா? அடுத்தது ஒண்ணு கொண்டு வந்திருந்தேன், எங்கன்னு தெரியல, பரவாயில்ல. இதை பாருங்க, இதுதான் இது கருவில் இருக்கின்ற இடம், இது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும். இடையில் இருக்கின்ற கோடுதான் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையிலும் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று நீ வாழும்பொழுது 3 மந்திரங்களை, இந்த இடைவெளி என்ற கோட்டை தயவுசெய்து கவனிங்கள், இதை கூட்டிக்கொண்டே போக முடியும். இல்ல சொக்கலிங்க கடைபிடிக்க மாட்டேன்னா சுருங்கி இறந்து விடுவீர்கள். சோ கூட்டுவதோ குறைப்பதோ அவர்தம் கையில் தான். அதான் அடிக்கடி சொல்றேன், கையளவு உள்ள இதயத்தை காப்பதும் அவர்கள் கையில் தான் என்று கூறி கடைசியாக ஒன்று கூறி விடைபெறுகின்றேன். இதெல்லாம் நினைக்கிறீங்க அனைவருமே பார்த்துட்டு டக்குன்னு இந்த பசங்களை ரொம்ப அறிவாளிங்க நம்மளை விட ஜோசம். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். எங்க பழனி, இந்த கால்குலேட்டர் நீங்க மனதில் பதிய வைத்துக் கொண்டால் 100 வருடம் வாழ முடியும். நான் சொல்றேன், கூடவே சொல்றீங்களா? நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று மாற்று கருத்தில் என்று சொல்லி அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், எங்க பழனி வாங்க,
அவரும் அவர் குடும்பத்தாரும் அவர் குழந்தைகளும் அனைவரும் சேர்ந்து நமக்கு இந்த அருமையான மேடை அமைத்து கொடுத்ததற்கு நாம் அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இந்த அறிக்கை வந்திருக்கீங்க, அதுக்கு ஒரு முறை நீங்களே கையை தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்து நீங்க பேச்சு பிடித்திருந்தால் கை தட்டுங்க என்று சொல்லி அனைவரும் அமர வேண்டும். சரி, ஒரு நிமிடம் உங்களிடம் கேள்வி. அடுத்த கேள்வி பழனி, கடைசியான கேள்வி என் சகோதரர் எம்எல்ஏ ஜோசப்புடன் முடிக்கின்றேன். உட்காருங்க ப்ளீஸ். என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா கடைசியான கேள்விதான் ஜோசப். எஸ், மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி எனக்கு தெரியும். அது நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல கேட்காதுங்க. மனநலம், உடல்நலம், சைக்காலஜி, பிலாசபி எது நான் சொல்றது கேள்வி கேட்டால் தெரிந்தால் சொல்லுகின்றேன். எஸ், கேள்வி நேரம் சொல்லுங்க. பேரை சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். சார், என் பேர் சசிகுமார். வெரி குட். சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. வெரி குட். உங்க அப்பாவுக்கு பார்த்தேன், நீங்க தயவுசு என்னிடம் வந்துடக்கூடாது. அது அப்பாவோட வந்துட்டேன். அப்படி பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கேன். இது ஏன் தெரியுமா? ஒரே ரீசன் நான் சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. பைபாஸ் பண்ணும்போது 40% பிளாக் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுக்கும் போதும் அதே 40% பிளாக். அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்? நீங்க வந்து உங்க அப்பாவை என்கிட்ட அனுப்பிச்சீங்க, நீ ஏன் என்கிட்ட வரல? நீ என்கிட்ட வந்திருந்தா பண்ணிருக்க மாட்டேன். 3:30 மணிக்கு அட்டாக்கு. யாருக்குமே தெரியாது. நானே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா எதையுமே ஒரு குறிப்பிட்ட டாக்டரை பத்தியோ வைத்தியம் பத்தியோ நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்னை ஞாபகத்துக் கொள்ளுங்கள், என் சகோதரருக்கு மாரடைப்பு வந்தது எதனாலன்னா 3 மந்திரத்தில் ஒரு மந்திரம் விட்டிருப்பாய். உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி இழக்கும் பொழுது கொலஸ்ட்ரால் படிந்து கவலையே இல்லை சார். அப்ப இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்தது. எதை பத்தி கவலையே கூட மாட்டேன். ஆனால் நீ உன்னை ஏமாற்றி, யாரு உங்களுடைய ஒய்ஃப் யாருங்க? வாமா, நீ வாமா. இல்லை, நீ ஒன்னும் பேசக்கூடாது. உங்க பேர் என்னம்மா? நீ ஒண்ணுமே பேசக்கூடாது. உங்க பேர் நம்ம அப்பா பார்த்துக்கிட்டு உன்னை கவலைப்படாத. நீ முதலில் இவர் தொப்பையை கரைக்க வேண்டும். உன்ன கரைக்கணுமா? சரி, உன்னொரு கேள்வி. இவரை 100 வருடம் வாழ வழி செய்ய போகின்றேன். இதை பாருமா, என்னோட மட்டும் பேச வேண்டும். இவருக்கு அடிக்கடி கோபம் வருமா வராதா? பத்தியா என்ன சொல்றாரு? கோபம் வரும். இவர் தன்னை மாதிரி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாரா இல்லையா? இவர் வந்து இவர் பேர் என்ன? சசிகுமார். அவர் மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாராமா? இது 2மே போதும் அவர் இறப்பதற்கு. ஒரே நிமிடம் கேட்டுக்கணும். எப்பெல்லாம் அடிக்கடி கோபம் என்று வருகின்றதோ, சொக்கலிங்கம் என் மனைவியோ என் குழந்தைகளோ சொக்கலிங்கமாக இருக்கணும்னு நினைத்தாலே ஹிட்லருக்கு சமம். அது என்ன, ஆணவத்தினால் வருகின்றது. அவர்களுடைய இதை விட்டு நீ அவர்கள் வாழ்க்கை முறை கடைபிடித்து கண்டுபிடிக்க சொல்ல வேண்டுமே தவிர உன்னமா இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது. விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறது அது வந்து அவங்க மனைவி சொல்லத்தான் இவர் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அது பாயிண்ட் சொல்றேன். அருமையான கருத்து இவர் வந்து சொன்னதுக்காக. சச்சி, எப்பொழுதெல்லாம் கோபம் என்று வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் ஏக்கம் கவலை என்று வருகின்றதோ உண்டு. அது உண்டு. ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசுல இருந்தே அவர் உழைக்க ஆரம்பிச்சார். உழைக்கட்டும். உழைப்பது மட்டும் எந்த மனிதனும். இப்பொழுது நான் சொக்கலிங்கம் 81 வயதில் 20 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. உழைக்கின்ற பொழுது கஷ்டங்கள் இருக்கும், தூக்கம் போயிருக்கும், படி எல்லாமே இருக்கும். அந்த உழைக்கின்ற சக்தி உங்களை காப்பாற்றும். ஆனால் என் நிலையிலேயே கோபம் வரக்கும். நிறைய நோயாளிகள் என்ன சொன்னாங்க, ஜோசப், எனக்கு எப்பயாவது அது சொன்னீங்கன்னா அவங்க சொல்லிட்டு போறாங்க, நீ உன்னை காப்பாத்திக்க. எப்பயாவது கோபம் வருன்றாங்க. ஹார்ட் அட்டாக் 3 வேளைக்கு வருமா? எப்பயாவது தான் வரும். கோபம் வந்து அடக்க முடியவில்லைன்னு சொல்றாங்க. அடக்க கூடாது.
கோபம் வருவது என்னை அறியாமல் வருதுன்னு சொல்றாங்க. எந்த கோபமும் உன்னை அறியாமல் வராது. உன்னை அறியாமல் வருவது சுனாமி மட்டும், மீதி அனைத்தும் உன்னை அறிந்துதான் வருகின்றது. கோபம் என்ற உணர்வே உங்களை கொன்றுவிடும். இனிமேல் இப்படியே இருக்கணும். ஆமா, நானே 20 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல். ஆனா இது டிவில போய் சொல்லிடாதீங்க. அட்டாக் வந்த உடனே தானே ஓட்டிட்டு போய் உலகள ஒரு நிமிஷம் தானே அட்டாக் வந்து ஓட்டிட்டு போறதுனால உலகத்தில் 100 பேருக்கு 99 பேரு இறந்து விடுவார்கள். ஒருவர் இந்த மாதிரி தப்பிச்சுக்கலாம். அது உதாரணமா காட்டின வச்சுக்க. நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் உண்டா? அருமையான சசியுடைய எத்தனை வயசு உனக்கு? இன்றையில நம்ம கட்டாயம் ஒரு கேரண்டி கொடுக்கிறேன். இவர் 100வது பிறந்த நாளை சொக்கலிங்கம் தலைமையில் கொண்டாட முடியும் என்று மாற்று கருத்தில்லை. சிறு சிறு மாற்றங்கள் போதும். சசி உட்காருங்க, சொல்லுங்க. வணக்கம். ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றோம். ஆமா, ஹாப்பியா இருந்தாலும் வருது, சேடா இருந்தாலும் வருது. யாருக்கு எப்படி வருதுன்னே தெரியல. குட்டி பிள்ளைக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. அது வர்றது அந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியுது. இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு அது நம்ம ஏதாச்சும் பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம ஏதாச்சும் வச்சுக்கணுமா? முதல்ல அருமையான கேள்வி. கவலைப்பட்டு ஹார்ட் அட்டாக் வருன்ற இப்ப நிறைய பேர் கல்யாணம் இருக்க 22, 23 வயசு டான்ஸ் ஆடுறாங்க, ஜிம்ல போறாங்க, ஏதோ பாடம் நடத்து, எல்லாருக்கும் வருது. இதனாலன்னா நீ கவலைப்பட்டால் கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரோக்கு இது வந்துடும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுவும் அவர்களுக்கு அதிர்ச்சியாக நினைத்தால் கொண்டு விடும். அதான் பேலன்ஸாக வாழணும். எவருக்காவது ஒரு அறிகுறி மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து 108 ஆம்புலன்ஸ்ல போன் பண்ணி, இந்தியாவுடைய கோடு 15 மினிட்ஸ்ல வந்துடும். இவர் செய்த தவறை தயவு செய்து விடாதீர்கள். 108 ஆம்புலன்ஸ் உங்களை 15 மினிட்ஸ் கோல்டன் அவர்களை கூட்டிட்டு போயிடும். அனைவர் வீட்டிலும் 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆஸ்பிரின் வைத்து குடித்தவுடன் 10 நிமிடத்தில் ரத்தத்தில் உறைந்த கிளாட் கரைந்துவிடும். தென் நீங்களே போகலாம். எவருக்கு ஆல்ரெடி கேஸ் ட்ரபிள் இருந்து வச்சுங்க, அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்களே மருத்துவராக மாற முடியாது. எல்லா வீட்லயும் வச்சுக்கணும். அதுக்காக வழியெல்லாம் அவர்களை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. தேவைப்படும் பொழுது அறிகுறிகள் வித்தியாசமாக போட்டுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய கைத்தட்டார். ஸோ அத்துடன் வேற ஏதாவது கேள்வி உண்டா? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கேட்க போறீங்களா? மாணவர்களே யாரு கேள்வி? நீங்க தான் அறிவாளி எங்களை விட. ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. ராஜா ஏதாவது கேட்கணுமா? பழனி கேட்கின்றார். எங்க அருண்? 2 அருண் காணும். நீ ஏதாவது கேள்வி? 2 பேரும் நீ ஒரு கேள்வி, அவர் ஒரு கேள்வி. அப்பா எம்எல்ஏவோட முடிக்கின்றேன். இவங்கதான் ரொம்ப வந்த உடனே பார்த்தேன், சிவான் நடிக்க போற மாதிரி இருக்காரு. ஒன்றை வைத்துக் கொள்ளுங்க. இவருக்கு பிறக்க போகிற குழந்தை இவர்கள் 20 குழந்தைகள் திருமணமும் சொக்கலிங்கம் தலைமையில் நடக்க வேண்டும் நினைக்கின்றேன். அது பேராசை இல்லை, எனக்கு தெரியாது. கேள்வி கேட்கலாங்களா? எங்கம்மா? ரத்த சர்க்கரை உள்ளவங்களுக்கு பல்லுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றாங்க. எதுமா? ரத்த சர்க்கரை ஆமா உள்ளவங்களுக்கு சர்க்கரை வியாதி. ஆமா ஆமா, பல்லுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது பல்லு எங்க இருக்கு, ஹார்ட் எங்க இருக்கு? அப்படி அருமையான கேள்வி. ஒரு டாக்டர் மேடியா பண்ணிட்டீங்கப்பா பழனி. இதை பாருங்க, சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் அனைத்தும் எதிர்மறை வாழ்க்கை முறையால் வருகின்றது. இந்த 3 மந்திரங்களை கடைபிடித்தால் 1 வருடத்தில் எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டாம். பல்லுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாமே கனெக்ஷன்ஸ். இதயத்திற்கு, பல்லுக்கு இதயத்துக்கு எதுக்குன்னா, சின்ன இன்ஃபெக்ஷன் ஒன்று இருந்தாலும் வச்சுக்க பல்லுல, அது ரத்தத்தில் கலந்து இதய வேல்வுகளையும் இதயத்தை தசைகளையும் பலகீனப்படுத்த வாய்ப்புண்டு. ஏன்னா அந்த பல்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கான இன்ஃபெக்ஷன்ஸ். இது மீதி ஸ்கின்லேயோ காதில் இருக்கிறதெல்லாம் கிடையாது. பல்லை எப்பொழுதுமே கிளீனாக வைத்துக் கொள்ள வேண்டும். மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
ரொம்ப நன்றி. ஐயா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து முதுகெலும்பு இல்லாம பிறக்குது. அதுக்கு ஏதாவது அது உண்மையா, அது மாதிரி நடக்குமா? அப்படி நடந்தால் அது என்ன மெடிசன்? ஒரு அருமையான கேள்வி. இப்போ ஒரு தவறம் பண்ணவில்லை. குழந்தை பிறக்கும்போது வியாதியுடன் பிறக்கிறது, ப்ளூ பேபியா பிறக்குது, சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. ஒன்றே வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஆர்டிசம் நிறைய வந்துருச்சு தோசை, உலக அளவில் இந்தியாவில் வந்துருச்சு. மூளை வளர்ச்சி, மூளை தடுமாற்றங்கள் தான் ஆர்டிசம். இது அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணம். இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? அம்மா குழந்தைய கருவுற்று இருக்கும் பொழுது முதல் 3 மாதங்கள், எத்தனை 3 மாதம் எத்தனை வாரம் ஆகுது? 3 மாதங்கள்ல 12 வாரம். புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். 1வது மாதத்தில் 4 வாரத்திலிருந்து 12வது வாரத்திற்குள் எல்லா உறுப்புகளும் உயிர் பெற்று டெவலப் ஆயிடும். அந்த முதல் 3 மாதத்தில் அம்மாவிற்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஏதாவது உணவில் குறைவோ, இன்ஃபெக்ஷனோ, நீங்கள் சாப்பிடுகின்ற வலி மருந்தோ, ஏதாவது அடிப்படுவதாலோ, அதை விட முக்கியம் மனதினால் ஏற்படுகின்ற மென்டல் ட்ராமா எல்லா வியாதிகளுக்கும் காரணமாகிவிடுகிறது. ஸோ முதல் 3 மாதம் அல்ல, 6 மாதம் அல்ல, கர்ப்பிணியாக இருக்கும்பொழுது அந்த அம்மாவிற்கு எது எது செய்ய வேணுமோ அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனால் மிஸ்யூஸ் பண்ணி நான் ஏன் வேணும் இது வேணும் கேட்டுட்டு இருந்தா கணவன் சமாளிக்க முடியாது. அவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு இருந்தால் இந்த வியாதிகளை தடுக்க முடியும் என்று ஆராய்ச்சி பண்ணிவிட்டது. நன்றி. நீ தம்பி பழனி, அடுத்து ஜோசப், நீங்க எதாவது கூட பேசலாம். சார், டாக்டர் படிச்சதுனால நான் வந்து ஜென்ரலாக கேட்குறேன். ஒரு பேஷண்ட்டு டாக்டர் கிட்ட வரும்போது என்ன மைண்ட் செட்டில் வரணும், அதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை என்ன மைண்ட் செட்டில் கன்சல்ட் பண்ணணும்? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். தம்பி வந்து இந்த கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இவரோட நான் கொஞ்ச நேரம் தான் பயணம் பண்ணேன். ஒன்றே வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும், சொற்களிங்கத்தை விட பல மடங்கு மாணவர் வளர்ந்து சமுதாயத்திற்கு பணி செய்யப்படுகின்றார். அதற்கு உழைப்பு மட்டும் மக்களிடம் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும். எந்த நோயாளி வந்தவுடன் நீ நோயாளிகளாக அவரை பார்க்காமல் அவரிடம் அவர் எடுக்கின்ற மனது நிலையை நீ அவரிடம் சென்று விட்டு அவர் சொல்ல வேண்டிய கருத்தை உள்ளே வாங்கி நீ புரிந்து கொண்டால் உங்களை விட்டு போய மாட்டாங்க. இன்னும் வரை நோயாளிகள் அனைவரிலுமே சொக்கலிங்கமோ என்ற பிரகாஷோ பேசுவதல்ல, சொக்கலிங்க மனம் அவர் மனதுடன் பேசினார் உங்களை விட்டு போகவே மாட்டார்கள். அது எப்போ நடந்த அவங்க அப்பாக்காக வந்து எனக்கு சொல்றாங்க. இப்பொழுது ஒன்று மகிழ்ச்சியுடன் சொல்லுகின்றேன், இந்த ட்ரஸ்ட் என்று ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்பொழுது சொக்கலிங்க 86 வயது வாழ்ந்தவன் இப்போ 4வது தலைமுறை வியாதியர்களுக்கு நோயாளிகளுக்கு மருத்துவராக பணிபுரிந்து இருக்கின்றேன். இப்போ 4வது தலைமுறையான மாணவர்களுக்கு சொக்கலிங்கம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன், சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். இன்றும் எனக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டும்தான் என் மகிழ்ச்சி. அது வாயிலாக தான் நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறாங்க. நீ உன்னை அந்த ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டால் உன்னை விட்டு எவருமே போக முடியாது. நம்பிக்கையை நீங்க கிரியேட் பண்ணணும். நன்றி, வாழ்த்துக்கள். சார், நான் டாக்டர் கேட்கல. எங்கள் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தையோட பெற்றோர்கள் இருக்காங்க, குழந்தைங்க படிக்கிறாங்க, குழந்தைங்க இருக்காங்க படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க. அங்கே படிக்கிறது பார்த்தாலும் இங்கே வந்து அகாடமிக் டியூஷனில் வந்து படிக்கிறாங்க. பேரண்ட்ஸு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அகாடமிக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் தான் மார்க் எடுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. இதில் மாணவர்கள் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ரொம்ப அருமையான கருத்து, அனைவரும் கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் குழந்தைகளாக பாவிக்கக்கூடாது. அவர்களை உங்கள் நண்பர்களாக கருத வேண்டும். குழந்தைகளை நீங்கள் நண்பர்களாக கருதிவிட்டால் உங்களுடைய இணக்கம் வந்துவிடும். ஸோ தேர் இஸ் நோ ஜெனரேஷன் கேப். ஆனால் பெற்றோர்கள் அவர்கள் விருப்பத்தை குழந்தைகளிடம் திணிக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு எது தேவை என்று அறிந்து அதுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். 3வது வந்து இந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா
இப்பொழுது உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் சப்போர்ட் பண்றாங்க. உங்களுடைய கடமை படிப்பதில் மட்டும்தான். உங்கள் முழு கவனம் படிப்பில் ஏற்படுத்தி கொண்டு படிப்பதையே வலுவாக நினைக்காமல் அந்த படிப்பதையே ஒரு ரெக்ரியேஷனாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தியும் வர முடியாது. அனைவரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். சொக்கலிங்கம் நிலையில் இருந்ததுனால்தான் 60 வருடத்திற்கு முன்பு MBBS என்ற டிகிரி வாங்கும் பொழுது தமிழ்நாட்டில் முதல் மாணவனாக வாங்கினேன். MD வாங்கும் பொழுது கோல்டு மெடலாக வாங்கி தமிழ்நாட்டில் முதல் மாணவனாக இருந்தேன். DM கார்டியாலஜியில் போஸ்ட் வாங்கும் பொழுது இந்திய அளவிலும் முதல் மாணவனாக கோல்டு மெடல் வாங்கினேன். இது அனைத்திற்கும் சொக்கலிங்கம் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை. என் முயற்சிகள் அனைத்தும் ஃபோக்கஸ் டு ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ். அது பண்ணும் பொழுது நீங்கள் அனைவரும் வெற்றி அடைவது கட்டாயம் என்று ஒரு டைவர்சிஃபிகேஷன் இல்லாமல் ஃபோக்கஸ் யுவர் ஸ்டடீஸ் அலோன். அதே தான் ஃபோக்கஸ். வேலையை செய்யும் பொழுது அதே தான் ஃபோக்கஸ். நீங்கள் வாழ்க்கையின் பயணமே சமுதாயத்தை நோக்கிதான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஐயா ஒரு கேள்வி கேட்க வேண்டும். மைக் மகிழ்ச்சியான நிகழ்வு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று குறிப்பாக மருத்துவத்துறையில் பல்வேறு திட்டங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நலன் காக்கும் ஸ்டாலின், இல்லம் தேடி மருத்துவம், இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம மக்களை வந்து நம்ம அரசு மூலயமா செய்கிற இந்த மருத்துவத்தை எதற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக நீங்கள். அருமையான கேள்வி. கமெண்ட்டும் கூட என் சகோதரர் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக தெரியும். இவர் வயது குறைந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் அவர் தான் மகிழ்ந்து மற்றவர் மகிழ வைக்கின்ற சக்தி இருப்பதால் தான். எவனொருவன் தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கிறார்களோ அவர் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள். என்னுடைய 60 வருட அனுபவத்தில் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தந்தை பெரியார், காமராஜர், அண்ணா, MGR, கலைஞர், ஸ்டாலின் இவர்கள் அனைவருக்குமே சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதுதான். உங்களிடம் கைத்தட்டல் வாங்குவதற்காக சொல்லவில்லை. அவர்கள் அனுபவங்களை கூட நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் ஓய்வு இல்லாமல் நான் பேசுவார், போன்ல பேசுவார் 10-15 நிமிடம். நீ ஏங்க டிஸ்டர்ப் பண்ணி நீ எதை வேலையில் இருக்கிறாச்சுன்னு ஆசையாக என்னால் அவருடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் வேஸ்ட் பண்ண விட மாட்டேன். நமக்காக உழைத்து கொண்டு இருக்கின்றார். அவர் செய்கின்ற திட்டங்களை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொள்வது அவர் நன்மைக்காக அல்ல, தன் உடலை காப்பாற்றிக் கொள்ள அனைத்து திட்டங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் பார்த்த ஸ்டாலின் விடுங்க, நான் சொன்னவங்க எல்லாம் கிருபானந்தவாதி அவங்களுக்கு தெரியும், வேதாத்திய மகரிஷி தெரியும், இவங்களே என்னுடைய உறவினர்கள். இவர்கள் அனைவருமே உயிருள்ளவரை உழைத்துக் கொண்டிருந்தார்கள். உழைத்துக் கொண்டிருக்கும்போது உயிர் பிரிந்தது என்ற மாற்று கருத்தில்லை. ஒன்றே ஒன்றை சொல்லுகின்றேன், நீங்கள் மனதில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மற்றவரிடமிருந்து காப்பி அடிக்க கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு என்ன வேண்டும் நினைத்து இந்த உலகம் உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் கொடுக்க தயாராக இருக்கின்றன. தயாராக இருக்கின்ற உலகத்திலிருந்து பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு தகுதியை ஏற்றிக்கொண்டு அது பெறுகின்ற சக்தி தான் நீங்க பள்ளிக்கூடங்களும் அக்காடமி கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதுல மாற்றில்லை. இதை விட மகிழ்ச்சியான செய்தியுடன் சொல்லி முடிந்து நிறைவேற செய்கின்றேன். நானும் திரு அப்துல் கலாமும் 15,000 மாணவர்கள் 20,000 மாணவர்களுக்கு அண்ணா நகரில் பேசின ஒரே மேடையில் அவர் பெரிய ஒரு மகானா நினைக்கின்றனர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் சொல்லுகின்ற ஒரே கருத்து, உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக இருக்க வேண்டும், ஒற்றுமையுடன் இருந்தால் உங்களை எந்த சக்தியும் அழிக்காது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. Thank you.